முதல் நாளிலேயே அரங்கம் அதிர இப்படி ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்டா? பார்லிமெண்ட் மேடையில் நடந்த புதிய அத்தியாயம். முதன்முறையாக தலைமை திறனை நேரில் நிரூபித்த சி.பி. ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தங்கர் கடந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை மாதத்துல குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து அவருடைய ராஜினாமா கடிதத்தையும் வழங்கினார். இதனால மாநிலங்களவை துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஹரிவன்ஸ் மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதையுமே வழி நடத்தினார். இந்த நிலையில தான் ஜெகதீப் தங்கருடைய ராஜினாமா கடிதத்தை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலும் நடத்தப்பட்டுச்சு. இந்த தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாரு. இது மூலமா அவர் மாநிலங்களவை தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்காரு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மாநிலங்களவை கூட்டத்தொடர் அப்படிங்கறதால முதன்முறையா மாநிலங்களவையை சி.பி. ராதாகிருஷ்ணன் வழிநடத்துறாரு. Honorable members, oath or affirmation is a constitutional requirement under Article 99 of the Constitution and it is a solemn occasion. பல மூத்த தலைவர்கள் மத்தியில தன்னுடைய முதல் மாநிலங்களவையை தொடங்கியிருக்காரு. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு வகையான முக்கிய பிரச்சனைகள் விவாதத்திற்கு கொண்டு வரப்பட இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. குறிப்பா எஸ்ஐஆர் விவகாரம், டெல்லி குண்டுவெடிப்பு, மாநிலங்களவை உறுப்பினர் சோனிகாந்திக்கு எதிராக டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்தது இப்படின்னு பல்வேறு வகையான பிரச்சனைகளை விவாதத்திற்கு கொண்டு வரவும் இருக்காங்களாம். எதிர்கட்சிகள் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய நிலையில தான் சி.பி. ராதாகிருஷ்ணன் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற மாதிரியான சில எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராய் டூர்ஸ்.